விண்ணவர் போற்றும் திருவிழா, மன்னவர் மகிழும் பெருவிழா. ஆனந்தம் 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 ஆனந்தம். விவிலிய ஞாயிறு திருவிழா, நாம் வாழ்வில் காண்போம் பெருவிழா. விவிலிய ஞாயிறு திருவிழா, நாம் வாழ்வில் காண்போம் பெருவிழா. ஆண்டவர் வார்த்தை ஒழியாதே. ஆண்டவர் நம்மை உரிமை சொத்தாக அறிவிக்கின்றார், பேறு பெற்றோர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவர் வார்த்தை ஒழியாதே. வார்த்தையானவர் வல்லமையானவர், வார்த்தையானவர் வல்லமையானவர். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம், புதுமைகள் கண்டிடுவோம். விவிலிய ஞாயிறு திருவிழா, நாம் வாழ்வில் காண்போம் பெருவிழா. விவிலிய ஞாயிறு திருவிழா, நாம் வாழ்வில் காண்போம் பெருவிழா. ஆண்டவர் சொன்ன வேத வாக்கு, அன்பின் சாயல் வெளிப்பாடு. தாயின் வயிற்றில் பிறக்கும் முன்னே நானே உன்னை அறிந்திருந்தேன். ஆண்டவர் சொன்ன வேத வாக்கு, அன்பின் சாயல் வெளிப்பாடு. ஆண்டவர் வாக்கு நேர்மையானது, ஆண்டவர் வாக்கு.
இறைவானே ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவானே ஒரு சங்கீதம் உன் கரம் தவழும் திரு யாழிசை அதில் என் மனம் நீட்டிடும் தமிழ் எழிசை இறைவானே ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவானே ஒரு சங்கீதம் புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையாய் என் மனம் புகுந்திடுவார் புல்லாங்குழலென தனித்திருந்தேன் அதில் இசையாய் என் மனம் புகுந்திடுவார் பாவியன் நெஞ்சமும் துயில் கலையும் புது பாடலால் உன்னகம் இணைந்திடுமே எரிகின்ற சுடராக வெண்ணீங்கள் உன்வானில் என எங்கு திரியாக ஏற்றாயும் இறைவா காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா இறைவானே ஒரு சங்கீதம் அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம் இறைவானே ஒரு சங்கீதம் மிக சிறப்பாக திட்டமிட்டு இந்த விடுதலை விழாவை கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவில் தலைமையேற்க வந்திருக்கின்ற நமது கல்வி தந்தை அவர்கள் மிக சிறப்பாக மலையம் என்ற நிர்வாகிகளை ஆசிரியர்களை மாணவர்களை செயலாற்றும் விதமாக பல சிறப்பு திட்டங்களை வகுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி அதோடு மட்டுமின்றி இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது பங்குத்தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக நமது மலையின் மன்றத்திற்கு மிகவும் சூடாக இருக்கின்ற நமது அருள் சகோதரி அவர்கள் பங்கு தந்தை அவர்களும் திட்டமிடுவதன்படி நமது மலையின் மன்றத்தை சிறப்பாக நடத்துவதற்கு மலையின் மன்ற நிர்வாகிகளுக்கு அதேபோல ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற நமது அருள் சகோதரி அவர்களை வருகை வருகை என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது இங்கே படிக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு அருள் சகோதரிகளையும் வருக வருகை என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது பங்கு தந்தை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. 550 சொன்னாங்க. இந்த மலையின் மன்றத்தை மாணவர்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மலையின் மன்ற நிர்வாகிகளை வருக வருகை என வரவேற்றுக் கொள்கின்றேன். நிர்வாகிகளுக்கு மிக சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கி மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மலையின் மன்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகை என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக மாணவ சங்கங்கள் 20 மாணவர்களுக்கு மிக சிறப்பை எடுத்து இந்த விழாவிற்காக நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கு பெற்றோராக கலைஞர்கின்ற உறவினர்களாக கலைஞர்கின்ற அதே போல இறை மக்களாக இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் அமையும் என்பதை கண்டுகளிக்க கலைஞர்கின்ற அன்பு இறை மக்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி. அறுவடைக்கு வாரிகளா தோழர்களே
வளர்த்த புள்ள நெஞ்சிலே மிதிக்குது, என்னை விட்டு போயிடவே துடியா துடிக்குது. புள்ள என்னை விட்டு போயிடவே துடியா துடிக்குது. ஐயோ ஆத்தி, அப்புறம் என்ன? பன்றிகளின் உணவும் கிடைக்கல. அப்பா வீடு ஆனந்தத்தை அந்த நாடு நினைச்சிட்டா, அப்பா வீடு ஆனந்தத்தை அந்த நாடு நினைச்சிட்டா. விட்டனல மாறிடவே அப்பா வீடு போயிடுவேன், விட்டனல மாறிடவே அப்பா வீடு போயிடுவேன். அப்பா நான் பாவம் செய்தேன், அந்நியனாய் வாழ்ந்திருந்தேன், விண்ணுக்கும் உமக்கும் எதிராய் பாவம் புரிந்தேன் நான். அப்பா ஏத்துக்கிட்டாரா? முடிச்சிட்டு கட்டி கொடுத்து முத்தங்களை வாரி கொடுத்து, முடிச்சிட்டு கட்டி கொடுத்து முத்தங்களை வாரி கொடுத்து, ஆண்டியான கண்மகனை அரசனாக்கி அழகு பார்த்தார், ஆண்டியான கண்மகனை அரசனாக்கி அழகு பார்த்தார். தாரி விடியடி கைக்கு மோதிரம், தாரி விடியடி கண்ணல் மாற்றி பட்டு உடுத்திட்டான், கண்ணல் மாற்றி பட்டு உடுத்திட்டான். உனக்கு கட்டை எடுத்து சமைத்த கணவன் திரும்பி வந்துட்டான். நன்னே நானே நானே நன்னானே, நானே நன்னே நானே நானே நன்னானே, நன்னே நானே நானே நன்னானே, நானே நன்னே நானே நானே நன்னானே. ஆதிரதாம் ஈசாக்கு கடவுள் விவிலிய காலம் தந்தை மகன் இறைவன் இன்றைய காலம் இதோ உங்கள் பார்வைக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுக்குமாரே, விழுந்து மகிழ்வோம். உன் சிந்தைக்குமார் மகன் ஈசாக்கை நீ எனக்காக நீ சொன்னாய். சரிமானவர்களே, வலிமையானவர்களே, ஒரே குமாரன், ஒரே பிள்ளை, ஒரே செலுத்துவோம். செய்து ஆண்டவர் சொன்னால் செய்ய வேண்டும். மகன் ஈசாக்கு சொல்லுங்கள் தலைவனே, சொல்லுங்கள். நாம் இன்று ஆண்டவருக்காக ஒரு மலையை போய் நாம் வழி செலுத்த போகிறோம்.
உன் மகளை எனக்காக பகிர்ந்து வரலாம். இந்த சாத்தான் வார்த்தையா ஆண்டவர்கள் உண்மையை இருக்க மாட்டாரு. ஆனா அந்த சாத்தான உண்மையை இருப்பான். இது இன்னைக்கு அணியாங்க அவர்களுக்கு நான் தேவன் பேசுகிறேன். நீங்க உண்மையில சொல்லுங்க. ஓகே என்ன சொல்ற அப்படின்னு நடக்கும். என்ன சொல்லலாம் அதை நம்ம ஒபே பண்ணணும். அந்த நம்ம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இவன் அந்த ஒரு இதெல்லாம் அந்த ஒரு நிபந்தனை தன்மை. ஓ சரி ஓகே டாட் சீக்கிரமா ரெடி ரெடி இதயத்தில் இளையரோடு ஊட்டினால் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவர். மயக்கும் உலகில் இளையரோடு உள்ளத்தில் இடம் கொடுத்தால் அவர்கள் பெற்றோரை கொண்டுவர். எனவே அந்த இறை நம்பிக்கையில் வளர்ப்போம். வயத்தில் வளர்ந்த குழந்தையும் மாசு பெற்றது. என் ஆண்டவன் தாய்
பண்ண அஞ்ச வேண்டாம். ஏனால் கடவுள் போராட அவரோட மகனே பெற்றிருப்பார். அக்குழந்தைக்கு ஏசுன்னு பேரு. என்னை அவர் தம் மக்களை பாவம் இருப்பார். இதோ கண்ணி கடவுளுக்கு ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவார். என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறுவது இவையாவும் நிகழ்ந்தன. யோசேப்பு ஆண்டவரின் தமக்கு பரிந்தவாறே தம் மனைவியாகிய மரியாதை ஏற்றுக்கொண்டார். ஐயோ, மகன் வலிக்குதுங்க, என்னால் நடக்க முடியவில்லை. கொஞ்சம் பொறுத்துக்கொள் மரியா, பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்கிறதா பார்த்துட்டு வாரேன். ஐயா, யாராவது இருக்கிறீர்களா? மலை பிரசவம் யாராவது படிக்கிறார்கள்? உங்கள் வீட்டில் இடம் இருக்குமா? எங்கள் வீட்டில் இடம் இல்லை. அதோ அந்த பக்கத்தில் ஒரு மாட்டுக்கேள் இருக்கு, அது போய் பாருங்க. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டிலில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன்பு நின்று அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சிக்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆடுகளை காக்கும் நற்செய்தியா? என்ன செய்தி? சொல்லுங்கள், சொல்லுங்கள். மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நீங்கள் சொல்வதெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. வானகதேவன் பூமிக்கு வந்ததை சொல்லவே அவர் என்னை அனுப்பியிருக்கிறார். செல்லுங்கள் என சொல்லவே நான் உங்களை சந்தித்தேன். வாருங்கள், நான் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அனுப்பியிருக்கிறேன் என்ற நிகழ்ச்சியை பார்க்கலாம். அவரது விண்மீன்களை கண்டு அவரை வணங்க வந்தோம். உனது ஊர்களுக்கு அரசரா? நானே ஒரு அரசன், எனக்கு ஒரு அரசனா? தலைமை குருக்களே, மறைநூல் அறிஞர்களே, எல்லோரும் இங்கே வாழ்ந்தோம். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அவர்கள் போய் நெடுஞ்சான் கிடையாதிலிருந்து குழந்தையை வணங்கி பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். நீயோ யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் ஆளப்போகிறவர், முன்னிடமிருந்து தோன்றுவார். மீகா 5:2 இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறது இவை யாரும் நிகழ்ந்தன. நன்றி.
மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். காய் 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 காய்கறி கடையில கத்தரிக்காய் வாங்கலாம். கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். காய்கறி கடையில கத்தரிக்காய் வாங்கலாம். கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா அண்ணே அக்கா? சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் வாங்க முடியுமா அண்ணே அக்கா? சமாதானம் வாங்க முடியுமா? சமாதான பிரபு இயேசு ஒருவரே, சமாதான காரணர் இயேசு ஒருவரே. சமாதானம் இல்லா இந்த உலகுக்கே சமாதானம் தருபவர் இயேசு ஒருவரே. Jika 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 பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தத பாரு கலர் கலரா நிறங்கள் விதவிதமா டிசைன்கள் பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தத பாரு கலர் கலரா நிறங்கள் விதவிதமா டிசைன்கள் ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜின் சரிங்க ஐயா. உனக்கு 2 காலத்து படிக்கிற நீட்டை வைத்து நீ பார்த்துக்கொள். சரிங்க ஐயா. உனக்கு 1 காலத்து படிக்கிற நீட்டை வைத்து நீ பார்த்துக்கொள். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. எனக்கு 5 தழுது கொடுத்திருக்கிறார். அதை வைத்து பள்ளி நடத்தலாம் என்று நினைக்கிறேன். ஐயா, எனக்கு 2 தழுது கொடுத்துள்ளார். அதை வைத்து நான் விளையாடும் செய்யலாம் இருக்கிறேன். நானும் கொடுத்தா ஞானி என்ன நாகையா சரி நான் கொடுத்து வைப்போம். அதை வைத்து நீங்கள் படித்து பாருங்கள். எனது பணியாளரை அழைத்து வாருங்கள். ஏப்பா, நான் உனக்கு அடுத்து
நன்றியா. ஒரு தாளத்து கொட்டு நல்லவா, அதை வைத்து நீ என்ன பண்ண? ஐயா, நீ கவிதை உள்ளதுன்னு நீ நினைத்தாலே உண்மையான செய்தவன். நீ துறவை உங்கள் குணத்திலே இருந்தவன். ஆயினே சும்மா அந்த உன்னுடைய தாளங்களை உலகி கொடுத்து வைப்பேன். உங்களுடைய தாளங்களை சோம்பேறி எப்போதாவது கல்யாணம் நான் விதையாத இடத்துல போய் விதை செய்பவன், நான் போகாத இடத்துல போய் செய்திருப்பவன் என்று தெரியுமா அல்லவா? அப்படியானால் ஏழை பணத்தை நீ வட்டிகளையும் கொடுத்திருக்கேனே. நான் வரும்போது வட்டியோடு பெற்றிருப்பேனே. ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்களுக்கு நிறைவாக பெறுவர். இல்லாதவர்களுக்கு உள்ளதே எடுக்கப்படும். நன்றி, வணக்கம். இருக்கும் நீண்ட தூரப் பயணம், எருசலேம் எரிகோ பயணம். நீண்ட தூரப் பயணம், எருசலேம் எரிகோ பயணம். நெஞ்சில் துணிவினை கொண்டு, தனிமையை துணையாய் கொண்டு. நெஞ்சில் துணிவினை கொண்டு, தனிமையை துணையாய் கொண்டு. பயணம் சென்றவன் கதை இது, அயலான் அன்பினை சொல்லுது. பயணம் சென்றவன் கதை இது, அயலான் அன்பினை சொல்லுது. ஏன் என்னை சூழ்ந்து கொண்டீர்? என்னிடம் ஏதுமில்லை. தனிமையில் வந்த என்னை தயவுடன் போக விடுவீர். ஏன் என்னை சூழ்ந்து கொண்டீர்? என்னிடம் ஏதுமில்லை. தனிமையில் வந்த என்னை தயவுடன் போக விடுவீர். உன்னிடம் ஏதுமில்லை என்பது பொய், இருப்பதை தந்து விடு. உன்னிடம் ஏதுமில்லை என்பது பொய், இருப்பதை தந்து விடு. உள்ளதை தந்தால் உனக்கு நல்லது, விரைவினில் தந்து விடு. உள்ளதை தந்தால் உனக்கு நல்லது, விரைவினில் தந்து விடு. அவ்வழி பாதையிலே மதகுரு இறங்கி வந்தார். பாதையின் ஓரத்திலே பயணியை கண்டு கொண்டார். அவ்வழி பாதையிலே மதகுரு இறங்கி வந்தார். பாதையின் ஓரத்திலே பயணியை கண்டு கொண்டார். கடமை பெரிது என ஓரமாய் ஒதுங்கி சென்றார். கடமை பெரிது என ஓரமாய் ஒதுங்கி சென்றார். இறைவன் ஒருவனையே மனதில் எண்ணிச் சென்றார். மனதில் எண்ணிச் சென்றார். குருவுக்கு துணை செய்யும் பணியாளன் லேவியன் அவ்வழி வந்தான்.
பகைவன் என்பது தெரிந்தும் இரக்கம் நெஞ்சில் சுரந்தது. பகைவன் என்பது தெரிந்தும் இரக்கம் நெஞ்சில் சுரந்தது. திராட்சை ரசமும் எண்ணெயும் மருந்தாய் புண்ணில் படர்ந்தது. திராட்சை ரசமும் எண்ணெயும் மருந்தாய் புண்ணில் படர்ந்தது. மருந்தாய் புண்ணில் படர்ந்தது. அன்பு செய்வது சிகரமாய் அமையும் பண்பு. பகைவனை அன்பு செய்வது சிகரமாய் அமையும் பண்பு. அயலான் அன்பு என்பது இயேசுவே வாழ்ந்து சொன்னது. அயலான் அன்பு என்பது இயேசுவே வாழ்ந்து சொன்னது. நம் இயேசுவே வாழ்ந்து சொன்னது. நம் இயேசுவே வாழ்ந்து சொன்னது. நம் இயேசுவே வாழ்ந்து சொன்னது. இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வலியுங்க. இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வலியுங்க. வேகமாக சென்றிடுமே படகுதான், வேகமாக சென்றிடுமே படகுதான். அண்ணே, படகுல போய்கிட்டே இருக்கிற எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லக்கூடாதா? சொல்றேன், கவனமா கேளுங்க. நல்லாயன் கதையை கேளுங்க, நம்ம இயேசுசாமி கதையை கேளுங்க. நல்லாயன் கதையை கேளுங்க, நம்ம இயேசுசாமி கதையை கேளுங்க. நல்லாயன் நானே என்றவர், நல்லாயன் நானே என்றவர், ஆடுகள் உயிர் வாழ தந்தவர், தன்னுயிர் தந்தவர். ஆடுகளுக்கு
நுழைவாயில் நானே, ஆடுகளுக்கு நுழைவாயில் நானே. ஆடுகள் என் குரலை கேட்டிடுமே, கேட்டு பின்வருமே. திருடரும் கொள்ளையரும் பலருண்டு, திருடரும் கொள்ளையரும் பலருண்டு. இவர்களின் குரலையோ கேட்பதும் இல்லை, கேட்டு தொடர்வதும் இல்லை. கூலிக்கு மேய்த்திடும் மனிதர்களோ, கூலிக்கு மேய்த்திடும் மனிதர்களோ, ஓநாயை கண்டு பயந்திடுவர், பயந்து ஓடிடுவர். ஆடுகள் என் குரலை கேட்டிடுமே, ஆடுகள் என் குரலை கேட்டிடுமே. இவைகளுக்காய் என் உயிரை தந்திடுவேன், தந்து காத்திடுவேன். விரோதமாக தப்பு சென்றார் அல்லது ஏமாற்றத்தோடு அவர்களை யாருங்களை மன்னிக்காத யாருங்களை பற்றி நம்ம மன்னிக்கக்கூடாது. ஏழு விரோதங்களை நம்ம மன்னிக்கணும். ஒருத்தங்க நமக்கு விரோதமா தப்பு செய்யும் போது அவங்களோட அப்பா நம்ம என்ன கூடாது, நினைக்க கூடாது. எத்தனை தப்பு செஞ்சாலும் மற்றவங்களை மன்னிக்கணும். இது அவர்களுடைய ஒரு கணக்கு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ராஜா வேலைக்காரன் இருந்தார். கணக்குகளை அழைத்துவார். ராஜா அழைக்கிறார். வணக்கம் ராஜா, போட்டீங்களா? எனது பணத்தை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கருத்து கொடுத்ததுமே உணர்வே உத்தரவாக. ஆக இவரோட பணமா? இதை பாதி வீட்டுக்கு எடுத்து சென்று இவருடைய பணக்காரனாக ஆக வேண்டும். அடிய அனிதா, பாரதி ராஜா என்ன ஒப்படைத்த பாதி பணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் அப்படியே வாங்கி கொடுக்கிறேன். சரி, போய் வாங்கலாம். சரிங்க. கணக்கரை உங்களை ராஜா அழைக்கிறார். அரசே வணக்கம். நீ சரியான வேலை பார்க்கிற என்பதை பார்ப்பதற்காக இந்த கணக்கு கணக்கு கொண்டு வா. இது அரசு. என்னுடைய 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். உடனே உன்னுடைய குடும்பத்தை அழைத்துவா. சரிதான். அடிய அனிதா, ராஜா அவரை கூப்பிடுகிறார். தெரியல. கணக்கு உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு என்னுடைய கடனை கட்டு. இல்லை என்றால் உன்னையும் உன் குடும்பத்தை சிறையில் அழைத்து விடுவது.
ராஜா, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கேட்டிருந்தேன். சரிப்பா, அதான் நீங்க எழுதுங்க. நான் 10 லட்சம் ரூபாயை மன்னிச்சு விடுறேன். சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. ராஜா என்னோட சுத்திடுவாருன்னு பயந்துட்டே இருந்துச்சு. ஆமா, நீ என்னிடம் பணம் வாங்கினாரே. ஆமா, என்னிடம் அங்கே 100 ரூபாயை திருப்பிக் கொள்ள. கொஞ்சம் நேரம் சொல்லுங்க, எப்படியாவது உங்கள் கடனை அடைத்திருக்கிறேன். அதெல்லாம் தர முடியாது. காவலரே, இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள். ராஜாவே, நீ 10 லட்சம் ரூபாயை மனித தன்னிடம் 100 ரூபாய் கடன் கட்டவர்களை பிடித்து அவர்கள் திருப்பவில்லை என்று நடிகர்களுக்கு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். யாருக்கு கடற்கரை அழைத்துவார்? கணக்கரை ராஜா பொருளாதாரமே, நீ என்னிடம் கடன் பெற்ற 10 லட்சம் ரூபாயை நான் மன்னித்தேன். உன்னிடம் விளக்கம் பார்க்கிறேன், உன் குடும்பத்திடம் விளக்கம் பார்க்கிறேன். ஆனால் நீ உன்னிடம் 100 ரூபாய் கடன் பெற்ற ஒருவனை அடித்து சிறையில் அடைத்து விட்டால் உன்னை நான் சிறையில் அடைத்து விடுவேன். யாரு இவனை இருந்து சிறையில் போடுவேன். சரிங்க. சரிப்பா, அது வேற கலப்பே எழுதுங்களா? என்னையா, நாங்க காலையிலே உழைச்சு வந்து 4 இடத்திலும் 12க்கு பிறகு உழைத்தவர்களுக்கு ஒரே நிலையம், எங்களுக்கும் ஒரே நிலையம். ஆனால் எங்கள் கூட்டி எங்களுக்கு தனியே விளைவுது. நாங்கள் நம்பணும், எங்களுக்கும் ஒரே சம்பளம். யார் கல்யாணம் செய்யலாம்? யார் கல்யாணம் செய்ய
கடைசியில வந்தது இருந்த கணக்கை எனக்கு கொடுக்க விரும்பவில்லையா? நான் நல்ல உங்களுக்கு பிடிக்கவில்லையா?
வார்த்தை நமக்கு வாழ்வின் விளக்கு இதயத்தில் கேட்டு தங்கமே நாளுக்கு ஒரு கையில் எடுப்போம் நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம் வார்த்தை நமக்கு வாழ்வின் விளக்கு இதயத்தில் கேட்டு தங்கமே விளக்கு சோர்ந்து போகும் இந்த உலகத்துல உங்க வார்த்தையே உயிரே சோர்ந்து போகும் இந்த உலகத்துல உங்க வார்த்தையே உயிரே ஏசுதாரி வார்த்தை என்னை மீட்க வந்த வார்த்தை பாதைக்கு விளக்கு இயேசுவே உங்க வார்த்தையே எங்க பாதைக்கு விளக்கு வார்த்தையால் உங்க வார்த்தையால் உயிர்கள் உதித்தது வார்த்தையால் உங்க வார்த்தையால் எரியும் ஒட்புத நடுவினிலே வார்த்தையே ஒளியானதே செங்கடல் கடந்து செல்கையிலே வார்த்தையே வழியானதே தேடுவோம் நாமும் வார்த்தையை நம்மை நடத்துவே ஏசுதாரி வார்த்தை என்னை மீட்க வந்த வார்த்தை நீ நானும் வாழ என்னை உடைக்க நல்ல வார்த்தை ஓ ஏசுவே உங்க வார்த்தையே இந்த பாதைக்கு விளக்கு ஏசுவே உங்க வார்த்தையே இந்த பாதைக்கு விளக்கு
சமாரிய பெண். இயேசு தனது சீடர்களுடன் சமாரியா வழியாக கலிலேயாவுக்கு பயணமானார். சமாரியா யூதர்களுக்கு பிடிக்காத ஊர். சமாரியர்கள் யூதர்களால் வெறுக்கப்படும் இனம். இவர்களுக்குள் அப்படியொன்றும் பெரிய வித்தியாசமில்லை. மூதாதையர்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றாக இருந்தவர்கள்தான். காலப்போக்கில் கடவுளை வழிபடும் முறையினால் பிளவுபட்டார்கள். சமாரியர்களின் புனித நூல் என்பது மோசே எழுதிய சட்ட திட்டங்கள் அடங்கிய தோரா நூல். யூதர்களின் புனித நூலில் வேறு பல பகுதிகளும் உள்ளன. யூதர்கள் எருசலேமில் மோரியா மலை மீது அமைந்துள்ள எருசலேம் தேவாலயத்தில் கடவுளை வழிபட்டனர். சமாரியர்களோ கரிசிம் மலையில் கடவுளை வழிபட்டனர். கலிலேயாவிலிருந்து யூதர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் சமாரியா வழியாக செல்வதுதான் எளிது. ஆனால் யூதர்கள் அப்படி செல்வது தங்களுக்கு இழுக்கு என்று கருதி சமாரியாவை சுற்றி கொண்டு சுற்றுப்பாதையில் தான் செல்வார்கள். சமாரியர்களே தாழ்வானவர்களாக கருதினார்கள். சமாரியா வழியாக நடந்து கொண்டிருந்த இயேசு அங்கே இருந்த ஒரு கிணற்றின் அருகே அமர்ந்தார். ஏதாவது உணவு வாங்கி வரும்படி சீடர்களை அனுப்பினார். அப்போது சமாரிய பெண் ஒருத்தி தண்ணீர் எடுப்பதற்காக அங்கே வந்தாள். கிணற்றின் கரையில் அமர்ந்திருந்த இயேசுவை உற்று பார்த்தாள். யூதன் எப்படி சமாரியாவுக்குள்? அவளுடைய மனதில் அடுக்கடுக்காய் பல கேள்விகள் எழுந்தன. നട്ടുച്ച നേരത്ത് കിണറിന്റെ തീരത്ത് വെള്ളത്തിനായി ഞാൻ കാത്തിരിപ്പു നാരി ഒരു പാത്രം ദാഹജലം നീ എനിക്കു നൽകൂ. അയ്യോ നീ ഒരു യൂതൻ, ഞാൻ ഇന്നൊരു സമരായത്തിൽ, ഞാൻ കോരിയ വെള്ളം തൊട്ടാൽ തീണ്ടലില്ലേ, ഞാൻ കോരിയ വെള്ളം തൊട്ടാൽ തീണ്ടലില്ലേ. അറിയുന്നില്ലേതും നീ എന്നോടു നീ ചോദിച്ചാൽ ജീവന്റെ ജലം കോരിത്തരുമല്ലോ ഞാൻ. അറിയുന്നില്ലേതും നീ എന്നോടു നീ ചോദിച്ചാൽ ജീവന്റെ ജലം കോരിത്തരുമല്ലോ ഞാൻ. ജീവന്റെ ജലം കോരിത്തരുമല്ലോ ഞാൻ. കയറില്ല പാളയുമില്ല, നീ എങ്ങനെ വെള്ളം കോരും? ജീവന്റെ ജലം പിന്നെ എങ്ങനെ കിട്ടും? ജീവന്റെ ജലം പിന്നെ എങ്ങനെ കിട്ടും? ഞാൻ നൽകും നിത്യജലം നീ വിശ്വാസമെന്നു കുടിച്ചാൽ നാരി നിനക്കൊരു നാളും ദാഹിക്കില്ല. നാരി നിനക്കൊരു നാളും ദാഹിക്കില്ല. ആ ദിവ്യജലം നാഥ നൽകണമെനിക്കൊരു പാത്രം. വീണ്ടും ഞാൻ വെള്ളം കോരാൻ പോരേണ്ടല്ലോ, വീണ്ടും ഞാൻ വെള്ളം കോരാൻ പോരേണ്ടല്ലോ. മഹിളേ നീ വീട്ടിൽ പോയി നിൻ കണവനെയും കൊണ്ടുവരൂ, അപ്പോൾ ഞാൻ കോരി വിളമ്പാം ജീവന്റെ ജലം. മഹിളേ നീ വീട്ടിൽ പോയി നിൻ കണവനെയും കൊണ്ടുവരൂ, അപ്പോൾ ഞാൻ കോരി വിളമ്പാം ജീവന്റെ ജലം. അപ്പോൾ ഞാൻ കോരി വിളമ്പാം ജീവന്റെ ജലം. ഗുരുവേ നീ കോപിക്കരുതേ, വീട്ടിൽ ഞാൻ എന്തിനു പോകാം? ഇല്ലില്ല സത്യമെനിക്ക് ഭർത്താവില്ല, ഇല്ലില്ല സത്യമെനിക്ക് ഭർത്താവില്ല. നീ ചൊന്നതു സത്യം തന്നെ, കണവന്മാരഞ്ചുണ്ടായി, ഇപ്പോഴുള്ളവനോ നിന്റെ ഭർത്താവല്ല. ഇപ്പോഴുള്ളവനോ നിന്റെ ഭർത്താവല്ല. നിന്നിതമെൻ ജീവചരിത്രം, നീ എങ്ങനെ സർവമറിഞ്ഞു? ദൈവകരം തെളിവായി നിന്നിൽ കാണുന്നു ഞാൻ, ദൈവകരം തെളിവായി നിന്നിൽ കാണുന്നു ഞാൻ.
മകളെ നീ ശങ്കിക്കേണ്ട, ദൈവത്തിൻ പുത്രൻ തന്നെ നിൻ മുൻപിൽ നിൽക്കുന്നു, നീ അറിഞ്ഞുകൊള്ളുക. മകളെ നീ ശങ്കിക്കേണ്ട, ദൈവത്തിൻ പുത്രൻ തന്നെ നിൻ മുൻപിൽ നിൽക്കുന്നു, നീ അറിഞ്ഞുകൊള്ളുക. നിൻ മുൻപിൽ നിൽക്കുന്നു, നീ അറിഞ്ഞുകൊള്ളുക. கண்டுகொண்டாள் கண்டுகொண்டாள் சமாரிய பெண் கண்டுகொண்டாள் 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 சமாரிய பெண் கண்டுகொண்டாள். ஜீவத்தண்ணீர் ஊற்றான இயேசுவையே தேவமைந்தன் இயேசு என்று விசுவாசித்தாள். ஜீவத்தண்ணீர் ஊற்றான இயேசுவையே தேவமைந்தன் இயேசு என்று விசுவாசித்தார். ஊரில் உள்ள ஜனங்களை அழைத்து வந்தார், ஊரில் உள்ள ஜனங்களை அழைத்து வந்தார். விசுவாசிப்பேன் நானும் அறிவிப்பேன், விசுவாசிப்பேன் நானும் அறிவிப்பேன். ஒன்றித்து நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பார்க்கிறவர்களுக்கு அது வித்தியாசமாக சிலர் நல்லா நடிப்பாங்க, நல்லா இருக்கும். ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு ஒன்றித்து சொல்ல வேண்டும். இரண்டாவது காட்சி. நாம் எந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறோம்? எப்பொழுது கிமு நடிக்கிறோம், கிபி முதல் நூற்றாண்டு. அப்ப அதுல காஸ்டியூம் எப்படி இருக்கணும்? சில காஸ்டியூம் பழைய காஸ்டியூம். அப்ப நீங்க அதற்கு ஏற்றவாறு அந்த காஸ்டியூம் இருக்கணும். இருந்தால்தான் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். சிலர் எல்லாமே மற்றது ஓகே. மற்ற கன்னியர் போகும்போது கன்னியர் ஆகும், அது கவனிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு நாம் ஒன்றிற்கு செல்லுகின்ற பொழுது இன்னும் நம்முடைய நிகழ்வு மக்களை ஈர்க்க முடியும். சரியா? அடுத்த வருஷம் வந்து புரியுங்க. நான் இதுக்கு முன்ன சொன்ன புரியாது, பாவையான்னு சொல்றாங்க. எனவே நீங்க அடுத்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி கொடுக்கின்றவர்கள் எனக்கு புரியும். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒட்டுமொத்தமாக நன்றாக இருந்தது நம்முடைய காலாத்திற்கு. இன்னும் எல்லாவற்றையும் வளர வேண்டும். விதியை நன்றாக நிறைய எல்லாவற்றையும் காட்டியாக இருந்தது. எல்லாரும் விகிதத்தை கையில் எடுக்க வேண்டும், விகிதத்தை வாசிக்க வேண்டும். விகிதத்துக்கு நாம் நடைமுறை சேவைகளை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அறிவுரையை வாழ்த்துகின்றேன். நன்றி.
கிறிஸ்து உருவாக வேண்டும், கிறிஸ்து உருவாக வேண்டும், நம்ம கிறிஸ்து உருவாக வேண்டும்.